தலைவர் இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஜெயலலிதா நடித்து தாறுமாறாக ஓடி வசூல் சாதனை செய்த 3 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெயலலிதா நடித்து நிறைய படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன. சில படங்கள் வெள்ளி விழா ஓடியுள்ளன. இப்பொழுது ஜெயலலிதா நடித்து வசூலில் சாதனை செய்த முதல் 3 படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் இடத்தை பிடிக்கும் படம் 1970 வெளிவந்த மாட்டுக்கார வேலர். எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டுமல்ல நடித்த படம். ஜெயலலிதா நடித்த படங்களில் வசூலில் சாதனை செய்த படங்களில் முதல் இடத்தை இந்த படமே பிடிக்கிறது. மதுரை, சென்னையிலும் வெள்ளி விழா ஓடியது. மேலும் திரையிட்ட பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனையை ஏற்படுத்திய படம். அடுத்து 2வது இடத்தை பிடிக்கும் படம் 1969 வெளிவந்த அடிமைப்பெண். எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம். இந்த படமும் வசூலில் பல இடங்களில் சாதனை புரிந்த படம். இந்த படம் 2வது இடத்தை பிடிக்கிறது. மதுரையில் வெள்ளி விழா ஓடியது. சென்னையில் 145 நாட்கள் ஓடியது. அடுத்து 3வது இடத்தை பிடிக்கும் படம், அதாவது 3வது இடத்திற்கு 2 படங்கள் போட்டிக்கு வருகின்றன. 1972 வெளிவந்த பட்டிக்காரா பட்டணமா. மதுரையில் 180 நாள் ஓடியது. இந்த படம் மேலும் பல இடங்களில் வசூலில் சாதனை செய்த படமாகும். சிவாஜி ஜெயலலிதா மட்டும் நடித்த படம். அடுத்து ரவிச்சந்திரனும் ஜெயலலிதாவும் நடித்த படம் நான். இந்த படம் 1967 வெளிவந்தது. இந்த படமும் சென்னையில் 175 நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது. மேலும் திரையிட்ட பல இடங்களிலும் அந்த நேரத்தில் நல்ல வசூல் சாதனை ஏற்படுத்தியது. எனவே இந்த 2 படங்களும் 3ஆம் இடத்தை பிடிக்கின்றன. அதாவது கதாநாயகர்களை வைத்து படம் ஓடினாலும் ஜெயலலிதா நடித்த காரணத்தினால் இந்த கண்டென்ட் சொல்லப்படுகிறது. சரிவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.